குட் மார்னிங் டீச்சர்ஸ். இந்த இனிதான கற்றல் சேனலில் இன்றைக்கி இங்கிலீஷ் சப்ஜெக்டில் டிஎல்எம் ப்ரிப்ரேஷன், அதாவது பிக்சர் கார்டு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இது உங்களது வகுப்பறை கற்றலில் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிஎல்எம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். ஃபஸ்ட் ஒன், கார்ட்போர்ட் பாக்ஸ். இந்த மாதிரி காலி பெட்டி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், கிரைண்டர், மிக்சி இதில் வரக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ்னாலும் சரி, அல்லது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் டோர் டெலிவரி பண்ணுவாங்க அதில் உள்ள பாக்ஸ்னாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, பிக்சர் ஷீட். உதாரணத்துக்கு வெஹிக்கிள்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எந்த பிக்சர் ரெடி பண்ணுறோமோ அதுக்குரிய பிக்சர் ஷீட்டை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளணும். பிரிண்ட் அவுட் சின்ன சைஸில் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு A4 சைஸில் அந்த பிக்சர் ஷீட் இருந்தால் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை சில பிக்சர் ஷீட்டில் வேர்டு இல்லைன்னா பரவாயில்ல, வேர்டு நம்ம எழுதிக்கலாம். அதிலே வேர்டோடு வருதுன்னா அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கிடுங்க. தேர்ட் ஒன் என்னென்னா கலர் பேப்பர். இப்போ இந்த படத்தில் பார்க்குற கலர் பேப்பர்ஸ் ஸ்டேஷ்னரி கடையில் சார்ட் சைஸில் இருக்கும். அது மெல்லிதாக தான் இருக்கும், அதை பார்த்து வாங்கிடுங்க. சார்ட் சைஸில் இருக்கும் கலர் பேப்பர். ஃபோர்த் ஒன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கட்டர். படத்தில் பார்க்குற இந்த கட்டர் ஒன்று வேணும். அதோடு கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லாங் சைஸ் ரூலர். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரூலர் நமக்கு தேவைப்படும். ஃபிஃப்த் ஒன் சிசர், அதோட க்ளூ. சிசர் நம்ம கலர் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சிக்ஸ் ஒன் பென்சில் ஆர் ஸ்கெட்ச் பென். இந்த பென்சில் ஸ்கெட்ச் பென் எதுக்கு அப்படின்னா இந்த லைன் வரைகிறதுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்ததாக லாஸ்ட்டில் ஒரு ப்ளைவுட் பீஸ். அது எதுக்குன்னா நம்ம கட் பண்ணும்போது கீழே ப்ளைவுட் அதை வச்சு ஸ்க்ராட்ச் ஆகாமல் மற்றபடி சேஃப்டியாக நம்ம அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளைவுட்டில் பீஸ் கிடைச்சா அதை நம்ம பயன்படுத்தலாம். இவ்வளோ தான் அந்த பிக்சர் கார்டு ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமான பொருட்கள். இப்போ நம்ம வீடியோவில் நம்ம இதை எப்படி தயாரிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த பிக்சர் ஷீட் என்ன சைஸுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கார்ட்போர்டில் நம்ம அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கட்டர் மூலமாக அதே சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கீழே நம்ம ப்ளைவுட்டை வச்சுக்கிட்டோம், அப்போ தான் நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று நம்ம சேஃப்டியாக அதை கட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நம்ம ப்ளைவுட் யூஸ் பண்ணுறோம். இந்த கட்டரை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஷார்ப்பானது. ரொம்ப லென்த்தாக வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. ஒரு போதுமான லென்த்தில் வச்சு நீங்கள் அந்த கட்டரை யூஸ் பண்ணணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கட் செய்யப்பட்ட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த அட்டையை. இந்த அட்டையில், கார்ட்போர்ட் அட்டையில் நம்ம பிக்சர் ஷீட்டை அதான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எந்த பிக்சர்னாலும் பரவாயில்ல. அனிமல்ஸ் வேணும்னா அனிமல்ஸ், வெஹிக்கிள்ஸ் அல்லது பேர்ட்ஸ், இந்த மாதிரி அந்த பிக்சர் ஷீட்டை இந்த அட்டையில் நம்ம கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அதை ஒட்டி நம்ம அதை காய வச்சிடலாம். எல்லா அட்டையிலையுமே நம்ம அந்த எத்தனை பிக்சர் ஷீட் எடுத்துருக்கிறோமோ அத்தனை பிக்சர் ஷீட்டையும் நம்ம அதில் ஒட்டி காய வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கலர் பேப்பர் எடுக்கிறோம். இந்த கலர் பேப்பர் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒட்டியிருக்கிற பிக்சர் கார்டில் 4 பக்கம், அதாவது 4 சைடில் பார்டரில் நம்ம ஒட்ட போகிறோம். அப்படி நம்ம பார்டரில் ஒட்டும்போது அந்த பிக்சர் கார்டுக்கு அது நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும்.
நம்முடைய இந்த பிக்சர் கார்டு ரெடி பண்ணுறதுலே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பார்டர் தான். அப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கலர் பேப்பரை நம்ம ஏற்கனவே ஒட்டியிருக்கிற அந்த அட்டையில் வந்து அளவு எடுக்கிறோம். 4 பக்கம் நீளம் எவ்வளோ இருக்குது, அகலம் எவ்வளோ இருக்குது, அந்த அகலத்துக்கு தேவையான நீளத்துக்கு தேவையான பேப்பரை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த பேப்பரை கலர் பேப்பரை கட் பண்ணும்போது அகலம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணணும். அகலம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். நீளம் வந்து நம்ம அந்த அட்டையில் எவ்வளோ நீளம் வருதோ அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 சென்டிமீட்டர் அகலத்தில் அந்த தேவையான நீளத்தில் நம்ம அதை பேப்பரை வந்து கட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம பாதியாக மடிக்கிறோம். 5 சென்டிமீட்டர் அகலத்தில் உள்ள இந்த கலர் பேப்பரை வந்து பாதியாக மடித்து ஃபோல்ட் பண்ண பிறகு அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி கர்வ் லைன், அதாவது வளைவாக ஸ்கெட்ச் வச்சோ அல்லது பென்சிலை வச்சோ நீங்கள் அந்த மடித்த பகுதியில் வந்து வளைவாக நீங்கள் அதை ட்ரா பண்ணுங்கள். அந்த வளைவாக ட்ரா பண்ண பிறகு அந்த பகுதியை மாத்திரம் நீங்கள் எந்த இடத்துல மார்க் பண்ணிங்களோ அந்த வளைவு பகுதியில் மாத்திரம் நீங்கள் விட்டுட்டு மீதி பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்போது ஒரே இதில் வந்து நமக்கு 2 பேப்பர் கிடைக்கும். நம்ம மடித்து பண்ணுறதுனால 2 பார்டருக்கு நம்ம அதை ஒட்டலாம். நீங்கள் வந்து அது பேப்பர் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நிறைய பேப்பரை வச்சு கூட மடித்து ஒரே நேரத்தில் நிறைய கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வளைவாக நீங்கள் போடுறீங்க, வரைஞ்சிட்டு நம்ம அந்த மீதி உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறீங்க. இப்போ நம்ம அதை வந்து எதில் ஒட்ட போகிறோன்னா, நம்ம இந்த பிக்சர் கார்டில் வந்து 4 பார்டர்லேயும் ஒட்ட போகிறோம். எந்த நீளத்துக்கு எந்த பார்டர் அதை பார்த்துக்கிடுங்க. நீளம் அகலத்துக்கு கரெக்டாக இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அதை நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அந்த பிக்சர் கார்டை பார்க்குறதுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அதோடைய பார்வையே கொஞ்சம் பார்க்கும்போதே அது நமக்கு தெரியும். அந்த பிக்சர் கார்டுடைய லுக் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி 4 பக்கமே நம்ம பார்டர் போட்டு ஒட்டும்போது நம்ம எதிர்பார்த்துருக்கிற அந்த பிக்சர் கார்டு வந்து ரெடி ஆகிட்டு, இப்படி நீங்கள் கலர் பேப்பர் எந்த கலர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த கலரை நீங்கள் போட்டு பார்டர் போட்டு நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா இப்போ இந்த பிக்சர் கார்டு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பிக்சர் கார்டு வந்து நம்ம உங்களுடைய கிளாஸ் ரூமில் போய் நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் டீச் பண்ணும்போது டிஎல்எம்மில் இதை யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு மிகவும் அட்ராக்ஷனாக இருக்கும். அதை அந்த சப்ஜெக்டை கவனிக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அதோடு மாத்திரம் இல்லை, உங்கள் கிளாஸ் ரூமில் கூட இதை நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துல டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வைக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு இடத்துல கிளிப் வச்சு தொங்க போடலாம். நீங்கள் வகுப்பறையில் இது எந்த இடத்துல வச்சா கூட அது உங்களுக்கு மிகவும் லுக்காக இருக்கும். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் படிப்பார்கள். அது வந்து அவங்களுக்கு அது ஒரு அட்டென்ஷனாகவே இருக்கும். இந்த பிக்சர் கார்டு எப்படி ரெடி பண்ணுறதை இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். இதை மாதிரி நீங்கள் உங்கள் வகுப்பறையில் செய்து நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது உங்களுடைய கற்றல் இது உங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக ஏற்படும். மாணவர்களுக்கு அந்த முறையிலே பாடத்தை கற்றுக் கொடுக்கும்போது அவர்களும் விருப்பத்தோடு அதை கற்றுக்கொள்வார்கள். இதில் நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.
தேங்க்யூ டீச்சர்.